Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. முதல்லாம் வந்து ஒரு மாசம் 2 மாசம் கேப் விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து வளர்ந்துட்டோம். அதான் மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஏன் என்ன பண்ணுவேன்? வருஷ கணக்குல கேப் விட ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. எப்போ பார்த்தது? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாம் சந்திச்சது. அதுக்கப்புறம் லேட் நைட் ஷோ பண்ணணும். ஆனா ஒண்ணுங்க, 1 வருஷமா ஒருத்தர் கூட சலிக்காம கமெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நம்ம மறந்தாலும் அவங்க மறக்கல. லேட் நைட் ஷோ எப்போ வரும் லேட் நைட் ஷோ பண்றதுக்கான பெட்டிஷன் அப்படி இப்படி என்னெல்லாம் பண்ணி பாக்குறாங்க. நானும் பண்ணணும் முயற்சியெல்லாம் பண்றேன். ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? அமைஞ்சு வர மாட்டேங்குது. இல்ல செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஸோ லேட் நைட் ஷோல என்னடா புதுசா என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா ஒரு புதுசும் கிடையாது. போன 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க விட்டோமோ அதே இடத்துல கொமா போட்டு தொடங்க போகிறோம். பாருங்க, சொக்கா கூட மாத்தாம அதே சொக்காயில வந்து உட்காந்துருக்கோம். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி லேட் நைட் ஷோவை கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். போர் முரசு கொட்டட்டும். Hey guys, welcome back to Late Night Set Show with Drumstick Family. I don't care. நிறைய பேர் நிறைய விஷயம் எனக்கு அனுப்புனீங்க. அதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கல்ல. சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்றதை விட நம்ம ஃபேன்ஸ், நம்ம ஃபேமிலி. அதுலேயும் அந்த ஃபேன்லையும் இப்படி ஒரு ஃபேனா என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேனையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபேனையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த லேட் நைட் ஷோ வரல அப்படின்னா இப்படித்தான் மிரட்டி லேட் நைட் ஷோவை வர வைப்போம் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு சிரிப்பா வந்துச்சுங்க. என்னெல்லாம் அனுப்புறீங்க? அந்த காணவில்லை இன்னும் போஸ்ட் அடிப்பாங்கல்ல, அது மாதிரி மேல போட்டோவை போட்டு இவரு இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதர். நான் யோசிக்கிறேன், என்னங்க சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு அது இதுங்கிறீங்க. லேட் நைட் ஷோ வரணும் அதானே. என்ன அழ ஆரம்பிச்சுட்டாங்க. மிரட்டி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, முடியல. இப்போ வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க தான் அழுறாங்கன்னு பார்த்தா இன்னும் சில பேர் பாருங்க கோவம் ஆயிட்டாங்க அவங்க. இப்போ அதே மாதிரி போட்டோவை போட்டு பாரு. அவன் வந்து ஒரு சைகமான அவன் பைத்தியக்காரான. அவன் வந்து பல்ல ஆண் கட்டி தரணுங்கன்னு மாமியாரை கடிக்கிறதுக்கு ஓடுறான். அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்றாங்க. ஏய், லேட் நைட் ஷோ போடல, உன்னை பத்தி தப்பான வதந்தி எல்லாம் மீன்ஸ்ல பரப்புவோம். ஏங்க நீங்க தப்பா என்ன வேணாலும் பரப்புங்க. அது என்னங்க பல்ல ஆடு வச்சுக்கிட்டு மாமியாரை கடிக்க போறேங்கிறீங்க? என்னங்க நீங்க அவங்கள கடிக்க பசிச்சா பண்ண வாங்கி தின்னு அதுல மாமியாரை கடிக்கிறது. அதுவும் ஒரு சைக்கோங்க பல்ல மாமியாரை கடிக்கிறதுக்கு ஓடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ இந்த மாதிரி அவச்சொல்லுக்கெல்லாம் பயந்து போய் நான் ஷோ ஆரம்பிச்சிருவேன். நான் டக்குன்னு நம்ம யாருன்னு எங்களுக்கு தெரியாது இல்ல. நீ என்ன அவச்சொல்லு போட்டாலும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவோன்னு முடிவெடுத்தாச்சு. வீரா வருவானா மாட்டானா என்ன நினைச்சுக்கிறான் அவன்? வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு. என்ன அவசரம்? அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன்? அடுத்த இதை பாருங்க. ஏய், லேட் நைட் ஷோ போடுறியா இல்ல பாரு உன்னை இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருவோம். என்ன கேஸ்? நீ லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்தை லவ் பண்ணியா வேற என்ன நோக்கத்துல நீ லவ் பண்ணேன்னு சொல்லு. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலன்னா என் சாவுக்கு காரணம் நீ தான். வாக்கு வெளியே கொடுத்து நான் சத்தியமா சொல்றேன். அடிக்கடி ஜிஹெச்சுக்கு நீ வர சொன்னா மேடம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கட்டி குடிச்சு முத்தம் கொடுத்தா மேடம். இதுக்கு 1 மணி நேரம் இங்க வந்து ஜிஹெச்சுக்கு நீ வர சொல்லி 2 மணி நேரம் எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து என்ன நோக்கத்துல கொடுத்த? ஏங்க இதுக்கு மாமியாரை கடிக்கிறது எவ்வளவு பரவாயில்லைங்க. இது எனக்கு 1 மணி நேரமா முத்தம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அது நான் தாங்குறாங்க.
இப்போ என்ன லேட் நைட்ஸா வரணும், இதெல்லாம் பண்ணாதீங்க சார். லேட் நைட்ஸா வரும். இன்னும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க பாரு, இதை பாரு. அவன் சரியான குடிக்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமானவன், பல பொண்ணுங்களை ஏமாத்துறவன், பலவிதமான தவறுகள் பண்றவன். பாருங்க, பல விதமான தவறு. என்ன தவறுன்னு பார்த்தா லேட் நைட்ஸா போட மாட்டேங்கிறாங்க. அடுத்தது இன்னொருத்தர் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாங்க. இப்ப பாருங்க, அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா அண்ணனை அடிப்பண்டா. அண்ணனுக்குன்னா எவனையாவது அடிப்போம். எங்க அண்ணன் லேட் நைட் ஷோ போடல, எங்க அண்ணனே அடிப்ப கூட அடிச்ச வரைக்கும் போதுங்க. அடுத்தது சப்ஸ்கிரைபர் வந்து ஏங்குறாங்களா, நான் லேட் நைட் ஷோ போடலன்ட்டு ஏங்குறாங்களா. இதுக்கு மேல நான் லேட் நைட் ஷோ போடலைன்னா இப்ப கடைசியில பிடிக்குதுன்னாங்கல்ல, அவங்கள பிடிச்சி என்ன கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம மாமியாரை கடிக்கிறத விட நமக்கு வேற வழி கிடையாது. பல்ல ஆணி வச்சுக்கிட்டு கேட்குறாங்க, பல்ல ஆணி வச்சுட்டு மாமியாரை கடிக்கிற பழி ஏற்றுக்கிறியா, 1 hour GHல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததை ஏற்றுக்கிறியா, இல்லை எந்த பழியை ஏற்றுக்கிற? எந்த பழியை நான் ஏற்றுக்கலை. தயவு செஞ்சு ஆளை விடுங்க சார். அதுல உங்க போட்டோ மட்டும் தான் வருது. ஆமா, என்னைய மட்டும் குறி வைக்கிறீங்களே, இவங்களையும் போடுங்க. அதான் வருங்களா, இவங்க தலையாட்டி எஸ்கேப் ஆயிட்டாங்க. பழி வர்றது முழுக்க எனக்கு. இவ்வளவும் சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்புன செல்ல மிரட்டல்கள். இது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அவங்க பாப்பாங்க, இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, ஷோவை போட மாட்டேங்கிறான். ஐயா வந்துட்டேன், டோன்ட் வரி. சரி, நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஷோ போடுறோமே, இந்த ஷோ போடுறதுக்கு மோட்டிவேஷன், ஏதாவது மோட்டிவேஷன் தானே ஷோ போடலாம். சரி, மோட்டிவேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சில மோட்டிவேஷனுங்களை நெட்டில் போய் தேடினேன். எனக்குன்னு வர்ற மோட்டிவேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, சரியா? அப்படியா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீ நினைக்கிறத தூக்கி வச்சுக்கிட்டு நான் பாட்டில் ஆட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன்டா. தூக்கி வைக்கிற இடம் தான் இல்ல, அந்த அளவுக்கு நீ என்ன வேணா நினைச்சுக்க, நான் இங்கே தான் வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் பார்த்தாங்க. அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு அக்கா, அவங்க கிட்ட அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காரு, அக்கா டுமாரோ மை எக்ஸாம், கேன் யூ சிங் மை மோட்டிவேஷன் சாங்? அக்கா பார்த்துருக்காங்க, என் தம்பிக்கு நாளைக்கு எக்ஸாம், இப்போ பாடுற பாட்டில் தம்பி நாளைக்கு எழுதாமலே பாஸ் ஆகுவாடுறான். நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை, தனி ஒரு தம்பி வீட்டுல இருக்கல எக்ஸாம், இந்த உலகமே தடையும் இல்லை. இப்போ அந்த தம்பி எக்ஸாம்ல பாஸா வெயிலான்னு தெரியல நமக்கு. எப்படி மோட்டிவேஷன் என்ன, நல்லா அந்த கமெண்ட்டை படிச்சுக்கிறாங்க. அப்படி மோட்டிவேஷன் எல்லாருக்கும் தொட்டையில இருந்து சவுண்ட் வரும், உங்களுக்கு நெஞ்சில இருந்து. அதான் அது இந்த மாதிரி மோட்டிவேஷனை கேட்டதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு போனானே தெரியல. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போய், அம்மா காளியம்மா, நீயாவது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுமா, இவங்க எல்லாம் மோட்டிவேஷன் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அது கடவுள் அம்மன் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு பாருங்க. மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் துடைக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொடப்பான். ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்டு நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியும். என்ன கடவுளே நம்மள திட்டுது. ஒரே வந்து கேட்டுட்டு இருந்தா டெய்லி கோயிலுக்கு வர்றேன், அதை கூட இதை கொடுக்குறேன், சனியை ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறேன். லேட் நைட் ஷோவை போட்டதுனா சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க, வியூஸ் யாரு ஏதாவது பண்ணுவாங்க. என்கிட்டே வரட்டும் நாளைக்கு வரட்டும், நானும் போறேன். அம்மா மோட்டிவேஷன் கொடுமா, இனிமேல் செருப்பு எடுத்த பருப்பு எடுத்த ஏதாவது பண்ணினேன், நான் எது எடுப்பேன்னு உனக்கே தெரியாது. ஐயோ, இதுதாங்க எனக்கு கிடைச்ச மோட்டிவேஷனுகள். அப்பா, இந்த இவ்வளவு மோட்டிவேஷனையும் வச்சுக்கிட்டு, முக்கியமா அந்த அக்காவோட மோட்டிவேஷன், அதை கேட்க தான் எனக்கு அந்த பாட்டை கேளுங்களேன். அப்படியே இறங்குது இல்லை. இப்போ தனி ஒருவன் நினைச்சிட்டா லேட் நைட் ஷோலாம் போட்டே ஆகணும்டா. அப்படி மாதிரி நான் வெறி ஏற்றிட்டு லேட் நைட் ஷோவை கொண்டு வந்திருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சுல சேலஞ்சு பண்ணி. ஸோ நம்ம இப்போ ஒரு சேலஞ்சு பண்ண போகிறோம்.
ஸோ மொதல் சேலஞ்சு வந்து சித்து ஸ்ரீராம் சேலஞ்சு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, சும்மா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு திருப்பி சொல்லிட்டீங்கன்னா வேலை முடியுது. நம்ம பாட்டில் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் முதல்ல போறீங்க இப்போ சொல்லுங்க? ஆஸ் யூஷுவல் நீ, நான் ரெண்டாவது, மிஸ்டி தான் வந்து அந்த ஐசிங் அந்த கேக் கடைசியாக வருவாங்க. நீ ரெடியா? உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது டைம் பார்த்துக்க. அதே மாதிரி இருக்கணும். எது சித் ஸ்ரீராம் எது நீன்னு எனக்கு குழப்பணும். ரெடி? நல்லா காட்டுக்க. இவன் ஒரு மணி நேரம் பாடிட்டு அவ்வளோ நேரம் பாடுவா. அம்மா பார்க்குறாங்க, எப்போ சார் முடிப்பீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? லெமனாவது பாத்தி வர்ற மாதிரி இருக்கு. சீக்கிரம் கொஞ்சம் பாடி முடிச்சிங்கன்னா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவேன் சார். நீ ஃபுல்லாக பாடாட்டியும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் போடு அப்படியே விழிச்சு. இவர் தம்பி அந்த முதல் சந்ததியை மட்டும் போட அப்படியே பிடிச்சிடுறேன். ரெடியா? இந்த நான் வரைக்கும் சொல்லு. அந்த கையை வந்து அந்த கத்திரிக்கோள் மாதிரி வச்சுக்கிறேன். சரியா? இது கொஞ்சம் கண்ணை தொடச்சிக்கிறேன் நான். இன்னைக்கு இருக்குடா. சிரிப்பு வருமா நான் கேட்குறேன். இப்போ வருமா? இதை விட வழி எனக்கு டைம் கிடைக்கும். இப்போ ரெடியா? இப்போ நீ மறந்துருப்ப. வராது. கையாலையா போட போற? சரியா? திருப்பி இருக்கா போடவா? ஒடுக்க போடு. Action. இல்ல எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்தா அந்த நாக்கு டக்குன்னு வர மாட்டேங்கிறாரு. நான் கூட தப்பிக்கிறதுக்கு டக்குன்னு வருவோன்னு பார்த்தா இரு அவர் போன டைமுக்கே போவோட்டு இடையில சிரிப்பு வேற. சிரிக்காம ஒரு வாட்டி பாடு. சிரிக்காம ஒரு வாட்டி பாடு. இல்ல போதும், அவனுக்கே பயமா இருக்கு. கையை இப்படி வச்சுக்கணும். சரிதானே? ஐயோ தொண்டை வலிக்குது. இப்ப நான் பாடிடுறேங்க. ஏன்னா இப்ப என்னெல்லாம் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முதலாவது கடைசியாவது தான் கண்டென்ட். நடுவில் இவன் கிடக்குறேன். இருந்தாலும் நான் பாடிடுறேன், நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ரெடியா? ஆனா சொல்லிட்டேன், என் டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறேன். நீ சத்தியம் பண்ண யூஸ் பண்ண மாட்டேன். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தான் கண்டுபிடிச்சிடும். இல்ல யூஸ் பண்ணக்கூடாது, சண்டைக்கும் வரக்கூடாது. இந்த டெக்னிக் எனக்கு தான். நல்லா கேட்டுக்குங்க. எப்படி அதே மாதிரி வந்துச்சு. கை வைக்கல, நீ கையில ஆட்டல. ஒரு கை தான் இருக்கு. எங்க வைக்க நம்ம தொண்டை குத்துறதா கையாட்டுறதா? தொண்டை குத்துறதா? அந்த டெக்னிக்கை தான் நான் யூஸ் பண்ணேன் சின்ன வயசுல. அந்த மகுடிக்கு வாசிக்கிறது. இப்ப அந்த மாதிரி அந்த கர்நாடிக் மியூசிக்ல பண்ணணும்னா இதை நீ பண்ணக்கூடாது. சரியா? இந்த அதான் நான் முன்னு கூட்டி இப்ப நான் பண்ணனா இவன் அதை டக்குன்னு பண்ணுவேன். சரியா இருக்கா? இப்ப நீ இந்த டெக்னிக் யூஸ், நீ வேற டெக்னிக் யூஸ் பண்ணிக்க. சரியா? நீ வேணா குத்து. ரெடி? மிஸ்டி சொல்லுது ஏசியை கொஞ்சம் கூட்டுங்க. ஏதாவது குளிர்ல நடிக்கிறது கொஞ்சம். என்ன இப்ப பெரிய நேச்சுரல் பண்ணிட்டு நீயே சிரிக்கிறீங்க? ஒழுங்க பாரு, கண்ணை மூடு, கையாட்டு. சொல்லிட்டு போகல, நானும் வருவேன்.
நான் மறந்துட்டேன். சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை எனக்கு. அங்கே பாரு, அந்த கையை பாரு, சரியா? வாய்க்கிட்ட இருக்கு, இங்கே இருக்கு கை பாரு, மூக்கு நோண்டுற மாதிரி வச்சுக்கிட்டு வந்து நடுங்கணும். இருங்க 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 இருங்க, சரியா? கேட்டு முடிங்க. சரி, ரொம்ப கஷ்டப்படுது, என் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்க. இருக்கிற பேசி முடிக்க விடுங்க, டக்குன்னு முடிச்சுட்டு இந்த ஷோ முடிச்சுட்டு ஓடணும். ஆக்ஷன். நீங்க சங்கீதம் போதுமுங்க. லியோ பார்க்கணும். லேட் நைட் செவன் கேட்டீங்கல்ல, இந்த வந்துருச்சுன்னா லேட் நைட் நகவட்டமா குத்தி விட்ட போல எரியுது. செகண்ட் சேலஞ்ச் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அப்போவே விளையாடணும்னு எடுத்து வச்சது, இப்போதான் அது செட் ஆகி வருது. அதாவது ஒரு பீட் ஒன்று போகும், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வர்ற வேர்ட்ஸை நீங்கள் அப்படியே சொல்லணும். அவங்க படம் காட்டுவாங்க, அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும். இப்போ இதில் வந்து இப்போ அந்த ரைமிங் வேர்ட்ஸாக தான் வரும். இப்போ சேர், பேர், பேர் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, அது வரும்போது எனக்கு அதில் வர அந்த இமேஜ் என்னன்னு மட்டும் சொல்லிடு. இப்போ இதில் வந்து சென்டா, பெண்டா, ஃபென்டா 3 வருது. இது 3ஐயும் அந்த படம் வர வர நீ பார்த்து அந்த பீட்லேயே சொல்ல. நீங்கள் ஊ பாய் பாபி பஞ்சு ஜி போ டிங் டிக் டிங் டிக் டிங் டிக் டிங் டிக் சென்டா சென்டா பெண்டா சென்டா கெட்ட வார்த்தை எதுவும் பேசி விடாங்க வந்தாலும் எனக்கு தெரியும். இது ஃபேமிலி சரியா? இங்கிலீஷுக்குள்ளே இருக்கணும், தமிழுக்கு வரக்கூடாது. ரெடியா? நல்லா பார்த்துக்க, அந்த பீட்டுக்கு பிடிக்கணும். செண்டா செண்டா பண்டா பண்டா இந்த நம்பியில குடுக்கிறா செண்டா செண்டா போட்டாவா செண்டா பேண்டா அது வந்து 1/2 மணி நேரம், அப்பதான் லேட்டா வர்றாரு. வந்தது ஸ்லோ. செண்டா 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 பெண்டா 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 வந்து செண்டா செண்டா பெண்டா. அந்த பாட்டு ஒழுங்கா படிக்கிறேன்னா செண்டா செண்டா பெண்டா, அது பெண்டா பாருங்க. அவனுக்கு அவன் பிரச்சனைங்க. இங்க வயிறு வலிக்குது எனக்கு சிரிப்புல. ஒருத்தனுக்கு பயம் வந்துருச்சு, இவன் வந்து செண்டா பெண்டாக்கு வர மாட்டேங்கிறான். நடுவில் இருக்கிற கண்ணாடி வர டக்குன்னு திரும்பி சரி செண்டா பெண்டாவை நீ சொல்லுன்னு சொல்லிருச்சானோடனே நான் சிரிக்கிறேன், தொண்டை வலிக்குது. இவர் குறுக்களவு ஏய் பேண்டா பேண்டாக்கு அப்புறம் பேண்டா பேண்டாக்கு அப்புறம் பேண்டா தானே வரும். சொல்றா சொல்லு, உனக்கு வேற தருவேன். அதான் சொன்ன, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற. அது என்ன மிருகம்? அது மிருகத்துல வேற சொல்லு. அவசரத்துக்கு வந்துட்டு சென்டா பெண்டா ஃபென்டா. சரியா? ரெடியா? இவனுக்கு என்ன கேமு என்ன மேட்ச்னு எங்க
ஓ பாய் பங்கோ பங்கா பிங்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த விசில் சவுண்டு வரும். அந்த விசில் சவுண்டுக்கு மேலே நம்ம சொல்லணும். சண்டா பெண்டான்னு மாற்றி சொன்னதில் மூளை குழம்பி எதை சொல்லணும் அவங்க வந்து ஓ சாய் பாசன்னு வரும். ஓ சா பூசா ரோசா கூசான்னு அதை சொல்லக்கூடாது. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் வரும். அப்போ அந்த படத்தை டக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு அந்த பீட்டு வரும்போது சொல்லணும். வெயிட் கொஞ்சம் இரு, அவங்க பாடுவாங்க, பாடிட்டு டைம் கொடுப்பாங்க. இன்னும் படமே ஃபுல்லா வரலையே. ஓ ஃபுல்லா எல்லாம் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க வசனம் முடிஞ்ச உடனே அந்த பீட் வரும். நான் கையாட்டணும். ஏங்க கேம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்பா ரெடி? சண்டா சண்டா பண்டா பண்டா சண்டா 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 பண்டா. அடே உனக்கு அந்த பீட் இரு, உனக்கு அந்த பீட்டு புரியணுங்கிறதுக்கு அதில் அவங்க பாடுறாங்க. ஓ ஜாய் பங்கோ பன் பாய் பிங்கோ டிக் 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 சண்டா 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 பண்டா பண்டா. இவர் வந்து மெதுவா அவரை வயசுக்கு மாதிரி சண்டா சண்டா ஓ நை சண்டா பாடி லைவ் பாடிக்கிட்டு இருக்காரு. ஸ்பீடாப்பா அப்போ தான் யூத் நொத்துக்கு வாங்க. இப்போ இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகிற சண்டா 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 பண்டா 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 சண்டா சண்டா பண்டா 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 சண்டா பண்டா 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 சண்டா பண்டா 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 குழம்புதாரு. இவனுக்கு சண்டா மேல என்ன கோவம்னு தெரியல. சண்டா பெண்டா பேண்டா 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 சண்டான்னு போய்கிட்டே இருக்கேன். சண்டா என்ன பேண்டா இவன் நடுவுல சண்டா கிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன் சண்டா சண்டா பெண்டா ஏண்டா பேண்டா அதுல ஏண்டாலாம் வரல. இவருக்கு டவுட் உள்ள போயிருப்பாங்க. ஏ சண்டா சண்டா வேண்டா சண்டா ஏண்டா வேண்டா கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இதுல ஏதோ சொல்லிட்டாரு. இதுல இவர் வந்து இப்ப ஆகா யூத்துன்னா ஸ்பீடா சொல்லிட்டானே, இது வரை போய்கிட்டே இருக்க என்னத்தையாவது இன்னைக்கு சொல்றான்ட்டு அவங்களோட பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணல. நீ பாடுனா பாடு, பாடாது போ, நான் பாட்டலன்ட்டு அவர் பாட்டல ஏன்டா பேண்டான்னு கேட்டுக்கிட்டு அப்பா நம்ம அடுத்ததுக்கு போயிடுவாங்க. அப்பாடா நாளில் தானே இது நாளில் தானே இல்லை ஐயோ எனக்கு தொண்டை வலிக்குதுங்க. இதில் 3 வார்த்தை பி ட்ரீ 3 ஃப்ரீ 4 வார்த்தை. சரி 4 ட்ரீ ஃப்ரீ பி 3. இதுல ஒன்று வந்து உனக்கு வசதி என்ன, அந்த ஃப்ரீ வந்து லெட்டராகவே இருக்கு, அதை பார்த்து படிக்கணும். அடுத்தது பி ட்ரீ 3 ஃப்ரீ. சரியா? பி 3 பி 3 பி 3 பி 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 ஃப்ரீ ஃப்ரீ பி 3 ஃப்ரீ ட்ரீ ஃப்ரீ பி 3 பி 3 ட்ரீ ஃப்ரீ 3 ஃப்ரீ ட்ரீ ஃப்ரீ ஃப்ரீ ட்ரீ ஃப்ரீ ட்ரீ 3 ஃப்ரீ. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது வந்து அந்த டங் ட்விஸ்டர் மாதிரி நல்லா இருக்கும் ஆக்சுவலி, ஆனால் கஷ்டம். நீங்கள் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அந்த நாக்கெல்லாம் நல்ல ஃப்ளூவெண்ட் ஆனாதான் இது வரும். இப்போ இருக்கிறதுலே கஷ்டமானதுக்கு போயிடுவோம். இதில் என்ன வரப்போகுது தெரியுமா? சிண்ட்ரெல்லா, அம்ப்ரெல்லா, மொசரெல்லா. சரியா? சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா அம்ப்ரெல்லா சிண்ட்ரெல்லா அம்ப்ரெல்லா சிண்ட்ரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா சிண்ட்ரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா சிண்ட்ரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா சிண்ட்ரெல்லா அம்ப்ரெல்லா மொசரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா அம்ப்ரெல்லா சிண்ட்ரெல்லா மொசரெல்லா அம்ப்ரெல்லா
அப்பாடா நடுவில் அண்ணனை வாடா போனதுன்னு சொன்னியா மசு ஏதாவது வந்திருக்கா இதை சொல்றதே பெருசு இது அண்ணனுக்கு மரியாதை இருக்கு. ஏண்டா பேண்டாவை விட நீ ஃப்ரீ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கையா கொடு. இவர் தாங்க ஐயோ இடையில 4வது லெவல் போகும்போது செண்டா கிட்ட கேள்வி ஆரம்பிச்சாரு. ஏண்டா பேண்டா பேண்டாவை குடிச்சு விட்டு ஏண்டா பேண்டா அப்பா. ஆனா பரவாயில்ல நீங்க சொல்லிட்டீங்க. இப்படி விளையாண்டு விளையாண்டு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு டாக்டர்கிட்ட போகணுமா இல்லையா? ஐயோ இங்கே இவ்வளவு தொல்லையாக இருக்கேன், நம்ம டாக்டர்கிட்ட போய் இந்த தொண்டை கிச்சு கிச்சு சரி பண்ணி நம்ம டாக்டர்கிட்ட போனேன். அங்கே போனால் அது ஒரு குடும்ப டாக்டர் போல இருக்கு. அண்ணன் தம்பி 3 பேர் டாக்டராக இருக்காங்க. அப்போ போனோடனே வாசலில் அந்த ரிசப்ஷனுக்கு கேட்குறாங்க 3 டாக்டரும் ஃப்ரீயாக இருக்காங்க, 3 டாக்டர்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட போக போகிறீங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. டாக்டர் எந்தெந்த டாக்டர் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த பேரை காட்டினேன். டாக்டர் ஏ குண்டி, டாக்டர் கே குண்டி, கடைசியாக டாக்டர் பி குண்டி. யார்கிட்ட போறீங்கன்னு கேட்டாங்க. இவன் சொல்றாரு ஐ நான் டாக்டர் பி குண்டி கிட்ட போறேன், நீ கே குண்டி கிட்ட போ, நான் ஏ குண்டி கிட்ட போறேன். இதுக்கு பேர் வந்து ஃபேமிலி மெடிசின் சென்டர். அண்ணன் தம்பி 3 பேருக்கும் பேரை பாரு, டாக்டர் ஏ குண்டி, டாக்டர் கே குண்டி, டாக்டர் பி குண்டி. அப்பா இதுக்கு போனதுக்கு அப்புறம் பேரை படிச்சதுலேயே தொண்டை கிச்சிக்கு சரியா போச்சு. நான் ஓடி வந்துட்டேன் சார். ஆமா உண்மையா தமிழ் பேர் அது தமிழ் பேரா இல்லை எடிட்டிங்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கும்போது அண்ணன் தம்பி 3 பேருக்கும் அப்பா அம்மா நல்ல பேர் வச்சுருக்காங்கல்ல. அப்பா அவங்க குடும்ப பேர் போல இருக்காது. சரி இப்போ இந்தியாவில் தான் போல இருக்கு இந்த மாதிரி ஏ குண்டி பி குண்டி எல்லாம் இந்தியாவில் தான் போல இருக்குன்னு பார்த்தா இல்லை, மலேசியாவில் இருக்கு. மலேசியாவில் ஒரு தினுசா இருக்குங்க. நாங்கள் டெய்லி என்எஸ்கேங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ இங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ஒரு 100 வாட்டிக்கு மேலே போயிட்டோம். டெய்லி அதைத்தான் தாண்டி போகிறோம் வர்றோம். என் கண்ணில் ஒரு 3 மாசமாக ஒரு விஷயம் பட்டுக்கிட்டே இருக்கு. நான் அந்த 3 மாசமாக இப்போ வரைக்கும் பார்க்குறேன். இவங்க நேற்று கூட போயிட்டு வந்தாங்க. என் கண்ணில் பட்ட அந்த விஷயம் இவங்க கண்ணில் படுமான்னு பார்க்குறேன். இவங்க கண்ணில் படலை. என் கண்ணுக்கு மட்டும் ஏன் பட்டுச்சு எப்படி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. பாருங்க அது ஒரு உருளைக்கிழங்கு வகைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மலாயில ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேரை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பா வருது. கிளடி கிளடி. நான் யோசிக்கிறேன் கிளடியா அப்ப நான் யோசிக்கிறேன் கிளடி இன்னும் ஒரு கிழங்கா என்னடா அது அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பினா அடுத்த ஷாக். அதோட சின்ன சைஸுக்கு பேர் என்ன தெரியுமா? பேபி கிளடி. அது குட்டியா இருந்தா பேபி கிளடியா? அது 8 வெள்ளி, இது 5 வெள்ளி. இந்த கிழங்கு நான் பார்த்துருக்கேன், இந்த பேரை பார்க்கல. நான் இதில் நின்று ஃபோட்டோவில் அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் என் பின்னாடி தான் நடந்து போகிறாங்க. நீ என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிற, ஓ கிளடின்னு இருக்கான்னு பார்த்து சிரிப்பாங்கன்னு பார்த்தா சிரிக்கலை. அதான் அப்போ நான் வந்து சரி லேட் நைட் ஷோவில் உங்ககிட்ட சொல்லி சிரிப்புமே எடுத்து வந்துருக்கேன். பாருங்க பெருசாக இருந்தால் கிளடி, சிறுசாக இருந்தால் பேபி கிளடி. ஆக்சுவலி இது எங்க வீட்லயே ஒண்ணு இருக்கு, கிளடி பேபி கிளடி. எப்படி ஒருத்தங்க எனக்கு ஒரு மெசேஜ் வச்சிருந்தாங்க. அவங்க பேர் வந்து சந்திரா, சரியா? ஏஞ்சலின் சாண்ட்ரா. சாண்ட்ராவா சந்திராவா? சாண்ட்ரான்னு வச்சுக்கோமே. ஏஞ்சலின் சாண்ட்ரா. இந்த மெசேஜ் அவங்க எனக்கு அனுப்புனது, எம்மா தங்கச்சி மன்னிச்சுக்குங்க, போன வருஷம் ஏப்ரல் 19 அனுப்பியிருந்தாங்க. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நாள் ஏப்ரலே வரப்போகுது. உங்கள் மெசேஜை பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டேன். லேட் நைட் ஷோவில் நீங்கள் போட சொன்னீங்க, அதை இப்போ தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். நான் உங்களோட மெசேஜை வாசிக்கிறேன். ஹலோ ஹரி ப்ரோ, ஐ எம் பிருந்தா ஸ்டீஃபன் ராஜ் ஃப்ரம் சென்னை, இந்தியா. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் பையனும் உங்கள் பிக்கெஸ்ட் ஃபேன். உங்கள் வீடியோவோட என்ட்ரிக்கு அவன் ரியாக்ஷன் தருவான் பாருங்க. நான் உங்களுக்காக அந்த வீடியோவை எடுத்து அனுப்புகிறேன். உங்கள் லேட் நைட் ஷோவில் இப்படி ஒரு குட்டி ஃபேன் இருக்கான்னு அவனை பற்றி பேசுங்க. இப்போ அது வளர்ந்துருக்கு. இப்போ அந்த பையனுக்கே 1 வயசு ஆயிருங்க. அப்புறம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் vlog சேனல்லையும் இனி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. க்ரோசரி வீடியோ சூப்பர். என்ன க்ரோசரி வீடியோனா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட க்ரோசரி வீடியோ. வி லவ் யுவர் ஃபேமிலி ஸோ மச் ப்ரோ. மிஸ்டி அக்காவையும் கௌசிக்கையும் கேட்டதா சொல்லுங்க ப்ரோ. சரி, எல்லாத்துக்கும் நன்றி, கேட்டதா சொல்லியாச்சு. இப்போ அந்த குட்டி ஃபேனை பார்க்க போயிடும். அவர் வீட்டில் அவங்க அம்மாவோட இருப்பாரா, டிவியில் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க அம்மா ரைம்ஸ் எல்லாம் பாடுவாங்க, நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பார். ஹே காய்ஸ் வெல்கம் பேக் அப்படின்ட்டு நம்மளோட என்ட்ரி போன உடனே இப்படி திரும்புவார் தெரியுமா டக்குன்னு. ஐயோ குட்டி பாருங்க
The wheels on the bus go round and round all through the town. The doors on the bus go open and shut, open and shut, open and shut. வெல்கம் பேக் திரும்புறாரு டக்குனு. கேட்டு கேட்டு அந்த அளவுக்கு வீடியோ பாக்குறாங்க. திருப்பி பாருங்க, அவங்க திருப்பி போடுவாங்க. அது வேற ஒண்ணுக்கு இல்ல, உன்னோட குரலை தான் பாக்குறாங்க. அவர் பாப்பர் போல யாருங்க அது எரும மாட்ட குரல் வார்த்தை. குட்டி இப்ப வளர்ந்துருக்கு, நடக்க மாட்டேங்குது. இப்ப தாங்க இப்ப அந்த சிஸ்டர்ட்ட கேட்கணும், ஏமா உண்மையில எங்களை பார்த்து பாசத்துல திரும்புறாரா இல்லாட்டி நீங்க வந்து ஏய் சாப்பிடுறியா இல்ல பூஜாண்டி அவர் சாப்பிடலன்னா ஏ காய்ஸ் வெல்கம் பேக்னு சாப்பிட்டுருவார் போல இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு எப்படியுமே கருப்பா இருந்தா பிடிக்கும். அதனால இவரையும் குட்டியா கருப்பா கருகருன்னு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இந்தியா போய் பார்ப்போம். ஆமா, ஆனா இவரோட பேர் எனக்கு நான் கேட்க மறந்துட்டேன். அவரோட பேர் என்னங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இவர் தான் நம்ம குட்டி ஃபேனு, பெரிய ஃபேனு. அடுத்ததுங்க, நான் பார்த்ததில் ரொம்ப பிடிச்சது எனக்கு இது, நம்ம இந்தியன் ஆடியன்ஸுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீலங்கன் மீம் பேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெஃப்னா தமிழ்னு ஒரு தமிழ் இருக்குல்ல, ஜெஃப்னாவில் அம்மாவோட பெட்டிக்ளோ சைடில் ஒரு ஸ்லாங் இருக்கும். அம்மாவோட பெட்டிக்ளோவிலாம் வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கும். அந்த ஸ்லாங்கில் தமிழ் சினிமாவில் வந்த ஒரு சில வீடியோஸுக்கு இவங்க அந்தந்த ஊரில் பேசுகிற மாதிரி பேசி வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தென்னாலி படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் எங்களுக்கு புக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவங்க அதை யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டாரும் அவங்க மகளும் பேசிக்கிற போது நான் அவர் தான் கட்டிக்க போகிறேன், அப்போ சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் கிளிப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட அழகை வர்ணிப்பாங்க பாருங்க. KTM பைக் வச்சுக்காரு, வடிவான குஞ்சு தாடி வச்சுக்காரு, அவனை கல்யாணம் கட்ட போறேன். மசிது கதை ஓடுங்கடி எங்கால அவன் தாலி வெட்டுவான உனக்கு இல்ல, வீட்டுக்கு வேணி விட்டுவாரு. அதை கொண்டு அவர் அம்மோட தலையில வெட்ட சொல்லும். அதான் இது வந்து அம்மாவோட பெட்டிக்ளோவில் பேசுகிற ஸ்லாங். குஞ்சு தாடி வச்சுக்காரு, KTM பைக் வச்சுக்காரு, ஒரு குஞ்சு தாடி வச்சுக்காரு. அவரு தானே கல்யாணம் கேட்ட தமிழ் சினிமால வந்து அதான் தமிழும் வருது. அப்ப அதுக்கு ராதிகா மசிறு கதை அவர் எடுத்துருப்பாங்க. அதான் அவனுக்கு தாலி கட்ட போறானே, பின்ன வேலி கட்டுவாரு வீட்டுக்கு, அதை கொண்டு உங்க அம்மாட தலையில கட்ட சொல்லு. இது அப்படியே எங்க அம்மா, அதாவது அம்மாவோட அம்மா இப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு இதுல என்னன்னு புரியாதுல்ல, KTM பைக் வச்சிருக்காரு, இதுல இந்த இடத்துல சின்னதா ஒரு தாடி வச்சிருக்காரு, அதான் குஞ்சு தாடி. KTM பைக் வச்சுக்காரு, குஞ்சு தாடி வச்சுக்காரு, அவரை தான் கட்ட போறேன். இப்ப கூட நம்ம ஊர்ல போன்ல பேசக்கூட இது பெட்டிக்ளோ ஸ்லாங். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, மயிறு மாதிரி பேசாத. அங்க அப்படி இல்லை, லென்த்தா இல்லை, மசிறு கதை. மயிறு மாதிரி பேசாத, இதெல்லாம் இல்லை, மசிறு கதை. அவங்க அப்பா, இவன் தான் உனக்கு தாலி கட்ட போறானே, இவர் தான் உனக்கு தாலி கட்ட போறாரா, அவ பின்ன வீட்டுக்கு வேலியா கட்ட போறேன், அதை டிஆர் மாதிரி பின்ன வீட்டுக்கு வேலி கட்ட போறானா. அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு, அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவோட தலையில கட்ட சொல்லு, அதை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா தலையில கட்ட சொல்லு. எப்படி? அடுத்து ஒரு டப்பிங் பார்த்தேன் பாருங்க. இது வந்து நம்ம நார்மல் இந்தியன் மீம் பேஜஸோட டப்பிங் தான். எப்பேற்பட்ட பாட்டு, அதுக்கு எப்படி டப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. வடிவேலோட டயலாக போட்டு நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல முதல் வீட்டுல முரட்டு மீச வச்சு மருந்து வச்சு தறுக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சிருப்பார். எனக்கு சிரிப்பு தெரியுமா, அப்படி போ இப்படி போ, அதுல முதல் வீட்டுல டறுக்கி டவுல் வச்சு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அடுத்ததுங்க, இது வந்து அதே பெட்டிக்ளோ ஜெஃப்னா தமிழ் எல்லாம் கலந்து அந்த ஹாசினி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல பைத்திய ஹீரோயின்ஸ், அவங்க பண்ற ஒரு வேலையை நம்ம பாய்ஸ் பார்த்தா அங்கெல்லாம் வந்து இந்த கேர்ள்ஸ் கிட்ட போய் நம்ம அப்படியெல்லாம் பேசலாமா, இவளை அசிங்கப்படுத்தி நேராக போய் பேசிடுவாங்க. சிரிக்காம பார்க்கணும்,
சரியா? நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணமா? நீங்க கதைச்சாலே பனம்பழம் மணக்குது. வடிவான சட்டோண்டு ஓட்டிக்கல் என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீங்க மூக்க தோண்டி வாய்க்குள்ள வச்சதை நான் கண்டுட்டேன். பேசாத பேசாத. ஃபர்ஸ்ட் போய் பேசுறாரு. நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணமா? என்ன நீங்க பேசும்போது பணம் பழம் மணக்கு, அங்க வந்து அந்த பணங்கா ஃபேமஸ். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போய் வலிகிறாரு. நீங்க ஜஃப்னாவா நீங்க பேசும்போது பணம் பழம் மணக்குது. அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. என்ன பிரச்சனை? நீங்க மூக்கத்து வாயில வச்சத நான் கண்டுட்டேன். அவன் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நோண்டி வாயில வச்சிருக்காரு. இவர் அதை பார்த்துட்டாரு, யோசிக்கிறாரு. போய் பேசுவோம், நம்மளை மதிச்சு பேசுனா இதை கொள்ள வேணாம், கொஞ்சம் பந்தா காட்டுனா அவுத்து விட்டு. என்ன பிரச்சனைடா? நீங்க மூக்கத்தோண்டி வாயில வச்சத நான் கண்டுட்டேன். அவ விசரு கதை கதைக்காத அப்படின்னா பைத்திய மாதிரி பேசாத. இதுதான் எங்க ஊரு லேவு. அடுத்தது இதுவும் அதே மாதிரி ஜப்னா தான். இதுவும் ஒரு இதுதான். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த வீட்டில் அந்த அம்மாவும் மகளும் அவங்க ஃபேமிலி அந்த அக்காலாம் சேர்ந்து அந்த செருப்பை திருடிட்டாங்க. இவர் அந்த செருப்பை போய் தாங்கன்னு திருப்பி கேட்க போறாரு. அப்போ அவங்க வந்து நாங்கள் எடுக்கலையா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அந்த விலை கூடின செருப்பு போல இருக்கு. கோபத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. குறுக்க பேசக்கூடாது, அதை ஃபுல்லா கேட்கணும். உங்களோட வீட்டுல இருந்து செருப்பை மறந்து விட்டுட்டு போயிட்டேன். அது எங்கட அம்மா அடுத்து டொய்லெட் பாவனைக்கு போட்டு இருக்கிறாவு. ஊட்டி ஒன்று உள்கொட்ட அந்த மண்டியால இவனுக்கு நான் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கின செருப்பு எப்படி உங்களுக்கு கக்கா வருது? அவர் சொல்றாரு, நானும் கூட வீட்டுல செருப்பை விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ, அதை எடுத்து எங்கள் அம்மா டொய்லெட் பாவனைக்கு போட்டுட்டாங்க. அப்போ அக்காக்காரி எடுத்து உறுதி அவன்கிட்ட மண்டையில் அவனை உடஞ்சிட்டு கிடக்கணும், அவனுக்கு செருப்பு இருக்கு. இவர் சாபம் போடுறாராம், நான் 2000 ரூபா கொடுத்து வாங்கின செருப்பு நீ எப்படி அக்கா வருது? அது நம்ம சொல்லுவோம்ல, மனசாட்சியே இல்லாம பேசுறியாடாங்கிறதான். ஓ, நீ டொய்லெட் பாவனைக்கு போட்டிருக்கியா? அப்போ அது சம்பந்தமாக தான் பேச முடியும். எப்படி உங்களுக்கு 2000 ரூபா கொடுத்து வாங்கின செருப்புடினா எப்படி உங்களுக்கு அக்கா வருது? அது இன்னொருத்தட்ட செருப்பை போட்டுட்டு கக்கிஸ் போறமேன்னு போய் வருது பாருங்க உங்களுக்கு. இப்போ அப்படிதான் பேசுறாங்க. உங்களோட வீட்டுல இருந்து செருப்பை மறந்து விட்டுட்டு போயிட்டேன். அது எங்கட அம்மா அடுத்து டொய்லெட் பாவனைக்கு போட்டு இருக்கிறாவு. ஊட்டி ஒன்று உள்கொட்ட அந்த மண்டியால இவனுக்கு நான் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கின செருப்பு எப்படி உங்களுக்கு கக்கா வருது? அவருக்கு சந்தேகம், இன்னொருத்தர செருப்பு போட்டு போய் எப்படி உங்களுக்கு வருது? என்னடி நீங்க? இதெல்லாம் ஸ்ரீலங்கன் டப்பிங். ஆனா இது சொன்ன மாதிரி சிலருக்கு விளங்காது. அதனாலதான் நான் உங்களுக்கு இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். ஸ்ரீலங்காவில் ரொம்ப வருஷமா ஸ்ரீலங்கா பக்கம் போகாம இருக்கிறவங்க இதை டக்குன்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் அன்னைக்கு பாத்ரூம் உட்காந்து கேட்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு எனக்கு அந்த இது கேடிஎம் பைக் வச்சுக்காரு, குஞ்சி தாடி வச்சுக்காரு, அவர் தான் கட்ட. ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மட்ட கிளப் ஸ்லாங் தான். ஆமா, இதே கொழும்பு பக்கம் வந்து இன்னும் வித்தியாசம். இப்ப நீங்க கொழும்பு பக்கம் வந்தீங்கன்னா இது டோட்டலா அப்படியே அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது அப்படியே வேற. இத்தனூண்டு நாடுங்க, எத்தனை ஸ்லாங் பேசுவாங்க தெரியுமா? கொழும்புல தமிழ் பேசுறது வித்தியாசமா தான் இருக்கும். ஆமா, அப்பா சரி ஒன்று எடுத்து விட கொழும்பு பேசுறது. காலையில கூட ஒரு வீடியோ பார்த்தோம். கொழும்புல ஒரு ஜோடி, அவங்க ஒரு முஸ்லீம் ஜோடி, அவங்க இப்போ சின்னதாக இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, ஆய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க, இப்போ நாங்கள் இந்த கடையில் சாப்பாடு வாங்கிக்கோமென்று கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் சொல்லுவோம். இது வீட்டில் செஞ்ச சோறு மாதிரி ஈக்கி, ஆனால் வீட்டில் செய்யலை, இது கடையில் வாங்கிட்டு வந்துக்கிறோம். இப்போ நாங்கள் இது வந்து இதில் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, போர்ஷன்னா த போர்ஷன், இதில் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 பேர் திங்கிற மாதிரி தான் ஈக்கி. ஆனால் நாங்கள் 2 பேர் தான் திங்க போகணும். நீங்கள் வாங்க குடும்பத்தோட 3 பேர் 4 பேர் திங்கலாம் நல்லா. சரி, எங்கள்கிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு போங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு. அது ஒரு தினசா இருக்குங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தினசா இருக்கு. இப்போ இந்தியாவிலேயே திருநெல்வேலி, மதுரை, அது இது அப்படின்னு சர்ஜின் பேசுற என்னடி அம்மா எங்கடி போனேன் பரட்டா பேசுவேன் அப்படி கேட்பாரு. அது மாதிரி ஸ்ரீலங்காவில எக்கச்சக்கம் கிடக்கு. ஆனா இப்படித்தான் எனக்கு இந்த டப்பிங்ல ரொம்ப பிடிச்சது வந்து 2000 ரூபா கொடுத்து வாங்க எப்படி உங்களுக்கு கக்கா வருது. அதான் அது ஒண்ணு. அடுத்தது என்ன பிரச்சனைன்னா, நீங்க மூக்கு தோண்டி ஆயிடு வச்சது நான் பார்த்து போட்டேன். அடுத்தது அவங்க அப்பாட்ட போய் பேசுறாங்க, கேடிஎம் பைக் வச்சுக்காரு, குஞ்சு தாடி வச்சுக்காரு, அவர் தான் கெட்ட போறேன். மசி இருக்காத
உனக்கு தாலி கட்ட வேணாம், பின்னாடி வீட்டை சுற்றி வேலி கட்டுவேன், கொண்டு போய் கொம்போட தலையில் கட்ட சொல்லு. எனக்கு டக்குன்னு எங்கள் இறந்து போன அம்மாவை தான் ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்லாங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ண அவங்கள. அதை பார்க்கும்போது சிரிப்பு ஒரு பக்கமும், ஐயோ கிளவி இப்போ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குவேன். கடவுள் சொல்லுவார், ஏப்பா கவலைப்படுற, அதான் கொடுத்துருக்கேன்ல. நான் கேட்டது அந்த கிளவி, நான் கேட்டது கிளடி, இது பேபி கிளடி. நான் கேட்டது கிளடி வேற. அடுத்ததுங்க, நான் கொஞ்சம் நாள் இத்தனை நாளாக பார்த்த மீம்ஸில் எனக்கு பிடிச்ச மீம்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு அதோட உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிவிட்டு இவங்களோட லீலை இருக்குங்க, அந்த லீலையை சேர்ந்து பார்ப்போம் வாங்க. அதாவது 2025 எப்படி சார் போச்சு? ஆகா இப்படி தான் போச்சு. உசுரை காப்பாற்றுறதா மனத்தை காப்பாற்றுறது இல்லை, அடியோ அடின்னா அடிதான். அதாவது நம்ம கூட 2025 எல்லாரும் பயணப்பட்டாங்க, அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் இங்க பிடிக்கிட்டு போவோம், அங்க பிடிக்கிட்டு போவோம். இப்போ கையை விட்டா உயிர் போயிடும், உடலாட்டி மானம் போயிடும். அது ஒரு கையில இது ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு என்ன அடிங்கிறீங்க. 2025 சரி, 2025 தான் இப்படி இருக்கே. 2026 கடகராசிக்கு நல்லா இருக்கும்னாங்க. சரி, இப்போ ஒரு மாதம் முடிஞ்சு போச்சுல, ஜனவரி வரைக்கும். அந்த ஜனவரி 2026 எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அது இப்படி இருந்துச்சுங்க. நான் ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணுனா அது ஒரு பக்கத்துக்கு போகும். சொக்ஸை எடுத்து காலை போடுறதுக்கு தான் போடுவேன், அக்கறை காலை போட்டு அங்கே ஓடிடுது காலு. 2026 இப்படி போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் இந்த நீயா நானா மாதிரி ஏதோ ஒரு ஷோ, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாய் சிரிச்சு நான் பார்த்தேன். அது எதுக்கு சிரிக்குது? நாயை பற்றி சொன்ன ஒரு காமெடி. அந்த நாய் நக்கல் பிடிச்ச நாய் பாருங்க. வாழ்க்கையில் முறையாக கல்யாணம் அப்போதான், அதுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். போன இடத்துல நாய் கடிச்சிச்சு. நீங்க பார்த்து போவோம், நம்ம வீட்டுக்குள்ள நாய்க்கு போயிடலாம். பின்னாடி வந்து கடிச்சதை பார்க்கல. குறைக்கிற நாய் கடிக்காது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாய் குறைக்கவே இல்லை, சிரிக்குது பாரு. குறைக்கிற நாய் கடிக்காத நாய், ஆனால் கடிச்சு கடிச்சு பிடிச்சா மட்டும் நீங்க சிரிக்கிற நீ. அதுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நமக்கு நாய்கிட்ட தான் பிரச்சனை. சரி, இந்த மீன் காலில் கடிக்கும்ல மசாஜ், அதுக்கு போகலாமுன்னா அந்த மீன் மசாஜுக்கு போயிருக்காங்க. தாய்லாண்டுக்கு போய் ஒரு பானைக்குள்ள மீனெல்லாம் ஓட விட்டு அந்த காலை வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மீன் செத்து போயிருக்கு. அந்த அந்த மீன் காலில் இருக்கிற கிருமியை அழிக்கிறது மீனோட வேலை. உன் காலு அந்த மீனே அழிச்சிருக்கு பாரு. அந்த உயிர் போற அந்த தருணத்துல அந்த மீன்களோட கான்வர்சேஷன் எப்படி இருந்திருக்கும்? என்னத்தையும் மிச்சிட்டு வந்துக்கிறான், என்னத்தையும் மிச்சிட்டு வந்துக்கிறான்னு தெரியல, தண்ணிக்குள்ள வேற விட்டுருக்குறான், அது பரவுது வேற அப்படின்னு. பாவம் செத்து போயிடுச்சு. சரி, மீனுக்கு தான் இப்படி நடக்குது, ஹியூமன்ஸுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு ஒரு இர்ஃபானோட ஒரு வீடியோங்க. இர்ஃபான் சொன்னதை ஒரு தாத்தா செஞ்சிருக்காரு. ஸோ அவங்க கேட்குறாங்க, தாத்தா செஞ்சிட்டாரு, அவ்வளோதான். அதாவது ஒருத்தங்க நம்மள வீடியோ எடுக்கும்போது, ஆமா நான் உன வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் அதை பார்க்கும்போது தெரியும் அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி எடுத்தாங்கன்னா ஐ டோன்ட் மைண்ட், ஓகே ஃபைன். தெரியாத எடுக்கின்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அது எனக்கு கொஞ்சம் மாதிரி ஓகே பண்ணிடுவா. தாத்தாவை பாரு, பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்கால வந்து என்ன தாத்தா பண்றீங்க? நீ தானேப்பா சொன்ன ஒளிச்சு ஒளிச்சு எடுத்தா எனக்கு பிடிக்காது, இப்படி சொல்லிட்டு எடுத்தா பிடிக்க முடியும், பேசு. அதாகப்பட்டது. அப்பா கொஞ்சம் பேச விடு, பேசு பேசு. என்ன சொல்ல அதான் ஒன்றும் இதை தாத்தா மேல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இர்ஃபான் என்ன கேட்டாரு, தாத்தா பண்ணிட்டாரு. இதுக்கு அடுத்ததுங்க, ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கே நான் ஒரு ஸ்ரீலங்கன், எனக்கே அச்சோ கூச்சமாக இருந்தது. என்னடா இப்படி பண்ணுறீங்க,
சரி அந்த குழந்தைய அந்த அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அதை போடாமலாவது விட்டுருக்கலாம். அதை டிவியில் போட்டு அதை எடுத்து மீனில் போட்டு அதாவது இந்த டேலண்ட் ஷோ ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்து என்ன டேலண்ட் அப்படின்னா கண்ணில் இந்த இடத்துல பஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே கண்ணை கட்டிட்டு கண்ணே தெரியாம நான் புக்கு வாசிப்பேன், எனக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர். சரி வாசிம்மா, கண்ணை கட்டி பஞ்சு வச்சாச்சு, கண்ணை கட்டியாச்சு, ஃபுல்லா புக்கை கொடுத்தாச்சு. மே அப்பி ராட் வாசிக்குது, மனப்பாடம் பண்ணி வந்திருக்கு இல்ல புக்ல எந்த பக்கத்து திருப்பினாலும் வாசிக்குது, நீ எந்த புக் கொடுத்தாலும் வாசிக்குது. அப்போ அது ஒரு அதிசய குழந்தை அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு ஜட்ஜும் அந்த டிவியில் இருக்கிற ஹோஸ்ட்டும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. අංකල් මට එළිය මදි වුණා. එනයින් අංකල් හෑන්ඩ් එක එතෙන්ද ගන්නවා. என்ன தெரியுமா நடந்திருக்கு காய்? கண்ணை கட்டியாச்சு, ஏதோ ஒரு இடத்தால தெரிஞ்சிருக்கு. பார்த்து மேக்கனோடனே அவர் குறுக்கால கொண்டு வந்து ஒரு புக்கை வச்சிருக்காரு. வச்ச உடனே எளிய மதியுனா அங்கிள் லைட்டை யாரோ ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கேன், எனக்கு கண்ணு தெரியலையா? அப்படியா, சரி புக் எடுத்தாச்சு. புக் எடுத்தோடனே கண்டினியூ பண்ணுறது வாசிக்கிறது. அப்போ அவர் கையை கொண்டு வைக்கிறாரா, என்ன தெரியுமா சொல்லுது, அங்கிள் அந்த கையை கொஞ்சம் எடுங்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏமா டிவியில் இருக்கிறவெல்லாம் முட்டாளி ஏமாத்த வந்துட்டியா? இப்படி பார்க்கும் போல இப்படி என்ன இந்த புக்கை வந்து நான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டேன். இந்த ஒரு புக்கை நீங்கள் எந்த பேஜை திருப்பி அந்த பேஜில் இருக்கிறத சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன்னு சொன்னால் கூட ஓகே. நீ எந்த புக்கை வேணாலும் கொடு, கண்ணை கட்டிடு, நான் வாசிப்பேன்னா தண்ணி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் நடக்குது. இப்போ பாரு, இப்போ அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இப்போ இந்த வீடியோ கட் ஆயிருச்சு, நம்ம விட்டுட்டோம். அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அந்த கண்ணை இப்போ கண்கட்டை அவுத்து அங்கேருந்து அந்த ஷோவில் இருந்து ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கேருந்து வெளியே போய் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இது இப்போ டெலிகாஸ்ட் ஆனோடனே ஸ்கூலில் வச்சு ஓட்டியிருப்பானுங்களே, சும்மாவே ஓட்டுவாங்க. அப்பா அடுத்தது நம்ம ஊரில் தான் இப்படியா அப்படின்னு பார்த்தா இதை விட பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு உமன் கிட்ட பேங்க்ல இருந்து லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ஒரு 3 மாசமாக நீங்கள் கட்டலையன்ட்டு இஎம்ஐயை கேட்கறதுக்கு வீட்டு வாசலுக்கு போய் நின்று இஎம்ஐயை கொடு, எங்க இஎம்ஐ 3 மாசமா காணலன்னு கேட்கும்போது என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இவங்களை இப்போ விரட்டணும். ஆனால் இவங்களும் பதில் பேசக்கூடாது. திடீர்னு அவங்களுக்கு சாமி வந்துடுச்சா, லோனை கேட்டு அந்த சாமி வந்து பேங்க் எம்ப்ளாயிஸை விரட்டுது. லோன்லாம் கேட்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு. அங்கே பாரு, பாரு சாமி என்ன செய்யணும் பாரு. சுத்துது சாமி. என்ன மேடம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இஎம்ஐ கட்டிட்டேன். எங்க லோனை கெடுத்தா திருப்பி கட்டத்தாலே ஆகணும். லோனை கட்டு மிரட்ட வந்தா இங்க முறைச்சி பார்த்துட்டு அவங்க போகல போகட்ட என்ன பண்ற, சுத்துற அப்பையும் போகலையா, விழுந்துருவோம். என்னடா தினசு பிளான் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப இவங்க ஒரு லேடிங்கிறதுனால முறைச்சி பார்த்து ஏதோ பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப ஜென்ஸா இருந்தா பேங்க் லோன் கேட்டு 4 மாசமா இஎம்ஐ கட்டலை அப்படின்னு பார்த்தா இப்ப ஜென்ஸ் அவங்கள அடிக்க முடியாது பேங்க் எம்ப்ளாயிஸ். ஆனா அவங்க ஜென்ஸா. அதுல ஒரு தாத்தா ஒன்று என்ன பண்ணுவாருன்னு பாரு, சவுண்டு மட்டும் வரும். இதுல வந்து 4-5 இருக்குங்க. முதலாவது என்ன தெரியுமா, இங்க அவன் கையே ஒருத்தன் கடிக்கிறான். அதுல ஒரு பேங்க் எம்ப்ளாயி பயத்துல ஓடிட்டாரு. மிச்சம் 3 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தன் குறுக்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களா. அங்கிளுக்கு கொஞ்சம் வயசு, இவங்கள மாதிரி கண்டினியூஸா கத்த முடியாது. கத்தும் போது மட்டும் மீசையை முடிக்க அந்த போத்தீஸ் வாசல்ல எல்லாம் ஒரு பொம்மை நிக்கும்ல, வணக்கம், அது மாதிரி அங்கிள் வந்து இவங்க கத்துங்க, இளவட்ட பசங்க கத்துங்க. நான் அப்பப்போ நடுவில் வரேன், ஆனால் என் குரல் கம்பீரமா இருக்கு. என்ன செய்ய போறேன்,
நான் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமா எங்க இருந்து சவுண்டு வருதுன்னு பார்த்தா நீதானா மிஷே முடிக்கி மறைச்சு பார்த்தா கடைசி வரைக்கும் லோனை கட்ட மாட்டாங்க போல இருக்கு. பேங்க் அவங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அங்க லோனை கேட்க வந்தா ஆத்தா வருது, இங்க ஒருத்தன் என்ன ஏப்பா விட்டுக்கிட்டு இருக்கா, அவன் கையை அவனே கடிக்கிறான், என்ன பண்றது இல்லை எங்களுக்குலாம் ஏன் சார் லோன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். சரி, இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க இப்படி கோவப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ் பக்கம் வந்தால் நம்ம மிஸ்கின் இருக்கார்ல, அவர் ஸ்டார்டிங்கில் அவர் கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் எல்லாம் வந்து எல்லாரையும் மரியாதை இல்லாமல் பேசுவார் அப்படி இப்படி நம்ம நினச்சி அவர் சூப்பர் சிங்கருக்கு போனதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எல்லாம் அவர் என்னங்க இப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா இப்போ ஷோ முடியும் போது பார்த்தா அவர் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இதுதாங்க அவர் இப்படி தான் இருக்கார். அவர் கோமா பேசுறது வந்து செல்லத்தில் பேசுறது, நம்ம தான் தப்பாக அவர் வந்து என்ன இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு நினச்சோம். ஏன்னா அந்த சூப்பர் சிங்கரில் வந்து ஒவ்வொரு ஜட்ஜஸும் ஒவ்வொரு ஊர் மாதிரி சென்னை டெல்டா அப்படின்னு பிரித்து அவங்க டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு சிங்கர்ஸை கொடுத்து பாட சொல்லுவாங்க. நல்லா பாடுனா அந்த ஜட்ஜுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பொண்ணு சூப்பராக பாடிருச்சு, அந்த பொண்ணை பாராட்டினதுக்கு அப்புறம் தான் ஆமா நீ எந்த டீமு அப்படின்னு கேட்டோன்னே அது வேற டீமு. டக்குன்னு செல்லமா கோவப்படுவாரு பாரு. You are a lighthouse of this event, yeah. Thank you, sir. அடிச்சிட்ட மிரட்டிட்ட என்ன நீ எந்த டீம் நீ ஆக்சுவலா வந்து? சென்னை டீம்ல ஏன்டி போய் தொலைறீங்களா? எங்க டீம் வாங்கலடி. என்ன மந்திரத்தை போட்டா மாயத்தை பண்ணான்னு தெரியல, எல்லாம் சென்னைக்கு போயிட்டீங்க. எப்பா இது ஒத்துக்க மாட்டேன் மாக்காப்பா. அழகா பேசிட்டு இருக்காரு. யூ ஆர் தி லைட் ஹவுஸ் ஆஃப் தி ஷோமா. நல்லா பாடுறப்பா. எந்த டீம்மா நீ? யாண்டி சென்னைக்கு போய் தொலைறீங்க எல்லாரும்? எங்க டீம் பக்கம் வாங்கலண்டியே. நிறைய பேர் வந்து என்ன வாடி போடிலாம் பேசுறாரு, அதுதான் நானு எனக்கு இப்படிதான் பேச வரும் அவ்வளவுதான். அது நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் வாடி போடிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு கங்கை அமரன்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது கங்கை அமரன் ஏதோ போட்ட பாட்டு, அந்த பாட்டு வந்து கொஞ்சம் கிளிகிழிப்பான பாட்டு. அதுல வந்து அந்த நடுநடுவுல அந்த லேடி வாய்ஸ் வந்து அப்படி வர்ற ஒரு பாட்டு, அதை ஒரு லேடி கண்டெஸ்டன்ட் பாடுனாங்க. அப்போ மாக்காப்பா வந்து ஒரு டவுட் கேட்குறாரு, ஏன் சார் இந்த மாதிரி எல்லா பாட்டுலையும் லேடிஸ் மட்டுமே ஆன்னு கத்துறாங்க, ஜென்ஸ் கத்த மாட்டாங்களான்னு கங்கை அமரன்ட்ட கேட்குறாரு. மிஸ்கின் அதுக்கு வந்து அது இல்லை மாக்காப்பா அப்படி தானே பதில் சொல்லணும். அவர் கேட்ட கேள்விக்கு மிஸ்கினோட எடுத்தோடனே பதில் என்ன தெரியுமா? ஏன் சார் அது வந்து லேடிஸ் மட்டுமே ஆன்னு கத்துறாங்க, ஜென்ஸ் கத்த மாட்டாங்களான்னு கங்கை அமரன் பேச மைக் அப்படி எடுக்கும்போது அவர் எப்படி இருக்கு, எரும மாடு கத்துற மாதிரி இருக்கு. அதனால தான் அவங்கள கத்த விடுறாங்க. கத்துறாரு ஒரு லைன் ஷோவில். ஏய் மாக்காப்பா எங்க நீ கத்துறா அப்படின்னு மாக்காப்பா கத்துனோன்னே எவ்வளோ கேவலமா இருக்கு, ஏமா நீ கத்துமா எவ்வளோ நல்லா இருக்கு. அப்போ நான் யோசித்தேன், ஆகா இந்த ஆளு வந்து அந்த பார்டர்ல டிராவல் பண்றாரு, கொஞ்சம் பேச்சு மிஸ் ஆச்சுன்னா மாறி, ஆனால் நல்லா இருக்கு கேட்கறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷோவில் கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு பிரிக்கும் போது பாய்ஸா கேர்ள்ஸானும் போது அங்கே ஒரு கேர்ள் டக்குன்னு எந்திரிச்சு கேர்ள்ஸுக்கு சாதகமாக ஒன்று பேசுவாங்க. ஆனால் அந்த கேர்ளுக்கு தெரியாது தன்னை பத்தின ஒரு சீக்ரெட் அந்த ஹோஸ்டுக்கே தெரியும். எப்பயுமே ஆண்கள் வந்து பெண்களை வந்து அவங்க அழகா இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துதான் அடுத்த ஸ்டெப்பே போகும் கேரக்டர்ல. பெண்களுக்கு அப்படி கிடையாது. லுக்ஸ்ல ஒரு மேட்டரே இல்ல. எங்களுக்கு அவர் நல்லா இருந்தாலும் சரி நல்லா சரி மனசு நல்லா இருந்தா மட்டும் போதும். ஒரே நிமிஷம் இதுக்கு மட்டும் நான் பேசிக்கிறேன். எங்க எந்திரி ஒரு நிமிஷம் மனசு தொட்டு சொல்லு. என் ஃப்ரெண்டே ஒருத்தன் உன்னை ப்ரப்போஸ் பண்ணா, நீ பாக்கிறதுக்கு சுமாரா இருக்கடான்னு சொன்னியே இல்லையா? அங்க எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ண வந்தா நீ பார்க்க சுமாரா இருக்க போடா அப்படின்ட்டு ஸ்டேஜ்ல வந்து ஒரு லுக்கே தேவையில்லை, ஒரு மக்கு தேவையில்லை. இப்ப தேவையா அசிங்கப்படுத்தி கூடாது. இப்ப என்ன பண்ண போற பாம்பா அந்த பக்கம். நம்ம தமிழ் பொண்ணுங்க தான் இப்படி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின் கேர்ள்ஸை பாப்போன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேல இருக்காங்க. ஃபேமஸ் ஆகிறதுக்கு இங்க என்னெல்லாம் பண்றாங்க. இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுல, அண்ணா சலீம்ன்ற பேரை சாப்பிட்டு காட்டுங்க, சாஃபோ சப்பம் இருக்கு, ஏஃபோ அப்பம் இருக்கு அப்படின்னு திம்பாங்கல்ல. அது மாதிரி இப்போ இவங்க ஒன்று பண்ணிட்டாங்க. செலவே இல்லாமல் ஒரு ஒயிட் போர்டை கொண்டு வந்து வைக்க வேண்டியது. அவங்க சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பண்ணுறத என் பேரை வச்சு பண்ணு. அப்போ ஜொனத்தன் ஒருத்தர் சொல்லிருக்காரு, என் பேரை வச்சு பண்ணு. என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்ன காமெடி தெரியுமா? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், மீன்கள் விற்கப்படும், நல்ல மீன்கள் விற்கப்படும் படும் வெறும் போடு அப்படி அழிச்சழிச்சு வர மாதிரி ஒரு இது. Jonathan, Jonathan, Nathan, Ethan, Sam, Han, Ann. அது என்னங்க இது? என்னடி
வெள்ளைக்காரிங்க ஏதாவது அறிவாளித்தனமா பண்ணுவாங்கன்னு பார்க்க வந்தா இவங்க இதை விட முட்டாளா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதை சொல்றதுக்கு போட்டையும் பிடிச்சி 2 பேர் வந்து போட பிடிச்ச 2 பேரும் கேமராமேன் வேற. ஜானதன், ஓனதன், நேதன். என் பேரை சொல்லுங்க பாப்பா. ஹரிஹரன், 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 ரிஹரன், இஹரன், ஹன், அன். இவ பேரு மிஸ்டி, இஸ்டி, ஸ்டி, டி, ஈ. ஆனா கடைசி வரைக்கும் இவளோட பேர் வருது. இப்ப இவரோட பேர் வந்து ரமணி, அமணி, மணி, அணி, நீ. உங்க பேர்ல சொல்லி பாருங்களேன் இப்படி எப்படி இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப இதை பல பேர் ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியா இருக்கிறது. ஆனா நம்ம ஊர்ல கொஞ்சம் கஷ்டம். எல்லாருக்கும் பெரிய பெரிய பேர்கள். பால் பாண்டி, பால் பாண்டி, இல் பாண்டி, பாண்டி, இண்டி, டி. அது எப்படி சொல்லுவாங்க? டி. ஐயோ, நம்ம ஊர்ல ஆரம்பிச்சா போச்சு. அடுத்ததுங்க, இந்த டிசம்பர்ல பனி கொட்டும்ல, அப்ப இந்தியாவில் வந்து இந்த பனி கொட்டுற பிரதேசம் மணாலியோ எங்கேயோ போயிருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுல அங்க பனி வந்து ஒழுங்கா வரல அப்படிங்கிறதுக்காக, பனி வரலைங்க, அந்த பனி விளையாட்டுக்கெல்லாம் யாரும் வராதிங்க, டூரிஸ்ட் வராதிங்க, பனி கொட்டலை அப்படின்னு சொல்லாம வந்த டூரிஸ்ட்டை காசு பிடுங்கணும்ல, ஸ்னோ ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் ஃபேக் ஸ்னோ ஏதோ கொண்டு வந்து அந்த இடத்துல கொட்டி பனிச்சறுக்கு விளையாட்டுல அதுல வச்சிருக்காங்க. இது காலையில வர்றவங்களுக்கு அந்த பனி நல்லா இருக்கு, வெள்ளையா இருக்கு, சின்ன இடத்துல அதுக்குள்ளதான் பனி. வந்தாக்கெல்லாம் ஏமாற்றம், என்னங்க பனி இருக்குன்னு பார்த்தா சுத்தி நிலமெல்லாம் கருப்பா இருக்கு, ஒரு இடம் மட்டும் வெள்ளையா இருக்குன்னா இவ்வளவுதான் பனி சறுக்கு அப்படின்னு சறுக்குறாங்க. இது காலையில வந்தவங்களுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கி எழுப்பி ஈவினிங் வந்தவங்களுக்கு கிடைச்சது இதுதான். அவரும் காசை கொடுத்துட்டோம்னு சறுக்குறாரு. அதெல்லாம் அந்த சகதியோட சேர்ந்து கருப்பாய் ஒண்ணும் இல்ல, கொடுத்த காசுக்கு சறுக்கிட்டு போகணும்னு சறுக்கிட்டு இருக்காரு அவரு. என்னத்த கேக்குறது? இது பனி, இப்ப பனிச்சறுக்கு பண்றாரு அவரு. இதுல சறுக்க முடியும், கொடுத்த காசுக்கு இதையாவது பண்ணுவா. மணாலி வரைக்கும் வந்திருக்கோம்ல. அதுவும் நீங்க காலையில வந்தா தான் பனி வெள்ளையா இருக்குங்க, சாயங்காலம் ஆக 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 மண்ணோட சேர்ந்து கருப்பாகி கொஞ்சம் அங்கங்க தெளிச்சு கிடக்கும். சரி வந்துட்டோம், ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டீங்க, என்ன கொடுமை. சரி இதாவது பரவாயில்ல, ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு கொடுமை வரலாம். ஆனா இதுவே பரவாயில்லங்க, இதை விட மோசமான ஒரு கொடுமையை பார்த்துட்டு இதுக்கு இந்த ஸ்னோ ஸ்கேமே பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா கட்டி தயிர் போட்டு அதையும் சாப்பிட்டுட்டு நல்லா வாழைப்பழமும் சாப்பிட்டு இங்கே வரைக்கும் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே வர்றீங்க. வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா வயிற்ற கலக்குது, வீடு இருக்கு அங்கே. சரி வராது சார், எங்கேயாவது போய் பூந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு பார்த்தா அவங்களோட ஒரு ஃப்ரெண்டோட வீடு. எந்த ஃப்ரெண்டு? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பாத்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாடா, சரி போகிறாங்க. போய் பாத்ரூம் போகிறாங்க, சர்ரா புர்றான்னு போய் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அப்பா ஆமாம் நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு. சரி இப்போ டீசெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டாச்சு, கெத்தை காப்பாற்றணும், டீசெண்டாக போயிடுவோம் அப்படின்ட்டு கழுவிட்டு போகணும். இப்போ நீங்கள் கழுவ போகிறீங்க சரியா? வெளியே இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சீக்கிரம் வாடா, எங்கள் வீட்டில் ஒரு கக்கஸ் தான் இருக்குது, எங்கள் பாட்டி போகணுன்றாங்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? தண்ணி வரல, அவ்வளோதான் வருது. இதை வச்சு என்னடா பண்ணுறது? அவங்க அவ்வளோதான் இவன் வெளியே கேர்ள் ஃப்ரெண்டும் பாட்டியும் நிற்கிறாங்க. என்னங்க கேட்கற? ஏமா சொல்லுடா, உங்க பாட்டி என்னத்தை வச்சு கழுவுறாங்க? பக்கத்துல பிடே ஸ்ப்ரே இருக்கும் பாரு, அதுல தான் நானு, இதுலயா? என்னடா சொல்றீங்க? இப்ப எப்படி போறது? நல்லா அதான் நல்லா போயிட்டு அதை பிடே ஸ்ப்ரே எடுத்து இப்படி அடிச்சா என்னடா அது? எனக்கெல்லாம் ஆச்சரியம். அதுக்கப்புறம்
லேடிஸ் எல்லாம் பண்ணுற விஷயத்த நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அம்மாலாம் கேட்பாங்க, நம்மலாம் இந்த மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் போகிறேன், நீயும் போய, நாங்கள் காலை பாரு எப்படி இருக்குன்னு. நான்லாம் ஏன் அதுக்கு காலுக்கு பண்ணுறதுக்கு பேர் பெடிக்யூரா? ஏன் பெடிக்யூர் போகிறதில்ல தெரியுமா? இந்த ஒரே பிரச்சனைனால தான். இதனால தாங்க நான் போறதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி இவங்க கூட போய் இந்த கைக்கு செய்யலாம், மெனிக்யூர் செய்யலான்ட்டு கையெல்லாம் தேய்க்கல, நகத்தை மட்டும் வெட்டி விடுங்கன்னு சொன்னேன்னா அவங்க பிடிச்சி ஏதோ அந்த இதுக்குள்ளெல்லாம் அந்த இதை விட்டு நோட்டும் போது அதுக்கே கூச்சமாக இருக்கு. இவங்களெல்லாம் காலை கொடுத்தோடனே ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சு காலை போட்டு வரட்டுன்னு வாங்கினா எனக்கு பல்லு கூசு. இவங்க அப்படியே எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்க. இங்கே பாரு ஒரு தாத்தா பொண்ணு அப்படிங்கிறாரு. நமக்கெல்லாம் கூச்சம் ஜாஸ்திங்க. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பழைய படங்கள் எல்லாம் பார்த்து அதில் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறாங்களா? சந்திரமுகியெல்லாம் எப்பேற்பட்ட படம், அதில் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தா ஆமா, இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம் ஒன் கால் சரவணா will appear. 2 days later. எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? செந்தில், உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில இருந்தேன். ஒன் கால் சரவணா will appear. ஏங்க எத்தனை காலுங்க பண்றது? உன் கால் வரும்போது மழையில இருந்தப்பா ஆனால் வசனம் மட்டும் பேசிட்டு போறது. எதுவும் பிரச்சனைனா ஒரு கால் அடி, 10 கால் அடிச்சேன். அது நமக்கு அந்த படம் ஓடுறது அப்போ படம் போன ஸ்பீட்ல நமக்கு தெரியல. ஆனா இது வந்து மலையில இருந்து அப்படியே அவர் ஓடி வர முடிச்சுட்டு தானே. அப்ப எதுக்கு சொல்லிட்டு போனீங்க? அப்ப மலைக்கு போற 2 ஹவருக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்தது இதே மாதிரி கவன் படத்துல, கவன் படம் இருக்குல்ல, அதுல ஒரு டிலீட்டட் சீன். நம்ம டிஆர் ராஜேந்திரன் அந்த வில்லனோட ஆஃபீஸுக்குள்ள போகும்போது அவரை விட மாட்டாங்க. எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு செக் பண்ணும்போது அவர் சொல்லுவார், ஜண்டு பாம் தான் இருக்கு, என்கிட்ட பாம் எல்லாம் இல்லை. அதுக்கு பாண்டியராஜன் ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்பாரு, அது டிலீட் ஆயிருச்சு. அதுக்கு செம்ம சிரிப்பா இருந்தது பாரு. யார போய் செக் பண்ற? நீ வா மேல. சுமாரியா லபாரியா ஒருத்தர் மட்டும் டைம் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்க, ஜந்து பாம் கொண்டாந்தா கூட சைஸா பாப்பானுங்க. அதே டைம் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, டைம் பாம் கொண்டாந்தா கூட தாராளமா விட்டுருவானுங்க. என்னையா உலகம் இது? தமிழ் தெரியாது வாணி. அவ்வளவு நேரம் பேசும்போது பக்கத்துல தான் நிக்கிறாரு. இரு பேசிட்டு வர்றேன். ஏயா ஜண்டு பாம்பு, டைம் நல்லா இருந்தா குண்டு பாம்பு, என்னையா ஐயோ அவனுக்கு தமிழ் தெரியாது வாணி. யோ முன்னாடியே சொல்ல மாட்டியா? மூச்சு முடிச்சு பேசிட்டு எனக்கு இதை பார்த்தோன்னே இதெல்லாம் படத்துல வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஐயா அடுத்தது இப்போ ரீசெண்டாக நிறையா பிரச்சனை வந்துச்சுல, ஜனநாயகன் சென்சர் சர்டிஃபிகேட் அப்படி இப்படின்னு. யாராவது ஒரு நடிகர் பப்ளிக் பிளேஸுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே மைக்கை தூக்கிட்டு போய் அவங்களை அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டு இவர் இப்படி சொன்னார் பாத்தியா அப்படின்னு போடுறது. இது வேற யார்கிட்டையும் நடக்கும், நம்ம கேலக்ஸி ஸ்டார்கிட்ட நடக்காது. யாருங்க அது கேலக்ஸி ஸ்டாருன்னா நடிகர் விமல். அவரு உஷாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த ஜனநாயகன் இஷ்யூவை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு சார், ஜனநாயகன் அந்த பிரச்சனை. இவர் என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் தெரியாதுல பாரு. என்ன பிரச்சனை? என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வியா கேளுங்க. நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வி. எல்லா நடிகர்களும் இப்படி ஹானஸ்டா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுவே யார்கிட்டயாவது போய் மைக் கட்டுனோன்னு அவங்க வெல் சென்சர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க 15 days முன்னாடியே கொடுத்துருக்கணும், நொட்டி இருக்கணும். என்ன பிரச்சனை? என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாமா? எனக்கு பதில் தெரிஞ்ச கேள்வியா கேளு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். தெரியாதுன்னா தெரியாதியா, பிரச்சனை நுரைச்சனை பேசாம போவியா. அடுத்தது ஒரு சாமியார். என்னென்ன சாமியார்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த சாமி, இந்த சாமி, 6 சாமி 7 சாமி. இவர் புதுசா கிளம்பியிருக்காரு. இங்க நீங்களே பாருங்க. இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? துணி வச்சுக்கிட்டு துணி சொல்றாரா? பார்த்தா அப்படி தெரியலையே. 30 வருஷமா தான் தெரியுது. அவருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, சோப்பு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு பாவாடை சித்தன்னு இன்னொரு பேரு இருக்கு. ஆமா, சாமிக்கு என்ன காணிக்க கொடுக்கணும்? பாவாடை கட்டி விட்டு பணத்தை சொருகணும். அந்த துணியவே எடுத்து அவர் தேய்ச்சி குளிச்சுக்குவாரு. அதை நம்புறாங்களா? நம்புறாங்க, போறாங்க. ஏங்க சாமி எங்கேயாவது உடுப்பு துவைக்குமா உட்காந்து? கோயில் தண்ணியில ஒரு உடுப்பை கழுவிட்டு போறாரு வந்து டெய்லி. இது என்னங்க சாமி? சரி இப்படி ஒரு சாமி இருக்கே, இந்த கோயில் பூசாரிங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா
இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க எக்கனாமிக் ரொம்ப டவுனாக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போக முடியும், ஃபுல் பேக்கேஜாக நாங்களே பண்ணிடுறோம். என்ன பண்ணுவீங்க? தாலி கட்டும்போது மந்திரம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இசை கச்சேரி நடத்துவாங்க. இசை கச்சேரினா அந்த ட்ரூப்பில் பாடுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வேணாம், மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நல்லா பாடக்கூடிய ஐயர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இறங்கி ஆடியன்ஸோட ஆடுவாங்க. எங்கே பண்ணி காட்டுங்க அப்படிங்க வரு, அதுவும் குத்து பாட்டெல்லாம் பாடுவாரு. அது ஐயர்ண்டா வரக்கூடாதா? சரியாது தான் வர்றாரு. பாருங்க, இல்ல பண்ண முடியாது, மந்திரத்தை மட்டும் சொல்லி வாழ முடியாது. நீ கொடுக்குற தேங்காயும் பழத்துக்கு 100 ரூபா காசுக்காகவும் வாழ முடியாது. குடும்பத்தை ஓட்டணுமா இல்லையா? என்ன பண்ணுவேன்? எடு 1000 ரூபா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. குடும்பத்தை காப்பாது. எங்க அங்க உட்காந்து நல்லா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாம் பண்ணுவேன் நான், எல்லா பாட்டும் பாடுவேன். கானா பாட்டு பாடவா? எல்லாம் பாடுவேன். பாருங்க, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவேன். ஆனா நல்லா பாடுறாரு, நல்லா இருக்கு பாடுறாரு. ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றாரு பாரு. அப்பதான் அடுத்த கான்சர்ட் கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்க ஒரே இதான் இவரையே கூப்பிட்டுறலாம். அதான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் டைம் இல்லை. அதான் முடிச்சாச்சு, இழுத்து போட்டாச்சு. இதெல்லாம் பாடி முடிச்சு அதான் அதெல்லாம் பண்ணுவாங்க. வேற வழி இல்லைங்க, இப்படி ஏதாவது பண்ணுனாதான் பொழைக்க முடியும். மாதிரி மந்திரத்துக்கு தனியா ஒரு ஆளு, பாட்டுக்கு தனியா முடியாது, கட்டுப்படி ஆகாது. அடுத்தது இப்போ எங்களோட லீலைகள் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இப்போ இந்த லீலையை வந்து நான் இப்போ உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது கிடையாது. இது எப்பயோ ஒரு வருஷமாக ஒரு வீடியோவிலையா நாங்கள் பேசி 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 வச்சு அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுவே நிறையா லீலை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எப்போயோ ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் நான் பேசின ஒரு கிளிப்பிங். அதை நான் அப்லோட் பண்ணாமல் தனியாக வெட்டி எடுத்து வச்சுருந்தேன் லீலைக்குன்னு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதை இப்போ தான் போட போகிறோம். ஸோ லீலைகளை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, நம்ம கடையை மூடிக்கிட்டு போகலாம். இதோ உங்களுக்காக லீலைகள். எங்கள் வீட்டில் இப்படி தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஊர்லேருந்து ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ இந்த மெயின் கேட்டெல்லாம் பெருசாக திறந்து சேரு போட்டு ரோடு வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. இவர் அப்படி ஒரு ஆள் தான் அப்போ. ஏன்னா அப்போ அந்த வீட்டுக்கே இவர் தான் எஜமானி. இவர் தான் எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரமணிகிட்ட சொல்லு, ரமணியை கூப்பிடு, எல்லாம் ரமணி தான். இவர் பார்க்க முடியாது, நல்ல உருண்டையாக இருந்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு கட்டி புருவத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் திரிவாரு. இவர் எல்லார்ட்டையும் கையில் அப்படி ஒரு கட்டு காசு வச்சிருப்பாரு. சரியா? அப்போ வந்து 1000 ரூபா தாள் பச்சை கலரில் இருக்கும். கை ஃபுல்லாக அந்த பச்சை கலர் தாள் அப்படி வச்சுக்கிட்டு, செல்வம் இங்கே வா, சோடா கேஸு 2. அவர் வந்திருக்காரு. ஒரு 10 கேஸு வாங்கிட்டு வந்துரு, சீக்கிரம் வந்துரு. குமார் இங்கே வா, மாலை 2. பெரிய மாலையா? எங்கே போய் வாங்க? அங்கே ஆர்டர் கொடுத்துட்டேன், நீ அவர்கிட்ட போய் ரமணின்னு சொன்னால் போதும், மாலையை தூக்கி தந்துடுவார். அவர் தான் அந்த பக்கம் கோயில் பக்கத்தில் கடை வச்சிருக்காருல, அவர் போ அப்புறம் தேடுவான் வேலைக்கு யாரு. பார்த்தா நான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன்ல, தம்பி இங்கே வா, என்ன நம்மளே கூப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி சிறு வேலைக்கு. இந்தா சீனி பேக்கெட் முடிஞ்சு போச்சான், ஒரு 3 பேக்கெட் வாங்கிட்டு வா, போ அவனையும் கூப்பிட்டு போ. யார்? என் ஃப்ரெண்டு. அவன் சும்மா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவான், சும்மா தானே உட்காந்துருக்கான், அவனை இழுத்துட்டு போ. இவருக்கு யார்கிட்டயாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஃபங்க்ஷனை சிறப்பாக எல்லாரும் மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி நடத்தி முடிச்சிருவாரு. ஆனால் அதை நடத்துறதுக்கு ஒரு பாடு படுத்துவாம பாருங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு, அங்கே போவார், இங்கே வருவார். அதான் வெளிநாட்டுல இருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்தால் கத்துவாங்க, ரமணி அப்படின்னு இவர் இங்கே இருந்து அப்படின்ட்டு போவார். போயிட்டு அப்படி பேசுவார். பேசி முடிச்சு இந்த பக்கம் வருவார். வந்தால் இந்த பக்கம் பக்கத்து வீட்டிலேருந்து வருவாங்க. அப்படி இப்படியா வந்திருக்கானே, அந்த போலீஸில் இருந்து பெரியவர் வந்திருக்காரா அந்த ஃபங்க்ஷன், மாத்தையா அப்படின்ட்டு போவார். மாத்தையானா சாருன்னு அர்த்தம் சிங்களத்தில். அவரை போய் வர வைக்கிறது என்ன, இது பண்ணுறது என்ன, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, மேல் வீட்டில் அவங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க, கோழி எத்தனை போட்ட, கோழி சமைச்சாச்சா, அந்த வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், நமக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் சைட்டில். இது எல்லாம் ஒன்றும் மிஸ் ஆகாது. எல்லா ஃபங்க்ஷனும் சீரும் சிறப்புமாக பண்ணி முடிச்சுட்டு டயர்டில் 5 நாளைக்கு படுத்திருப்பாரு, எந்திரிக்கவே மாட்டேன்.
5 நாளைக்கு படுத்துருப்பேன். ஆனா நல்லா ஃபங்க்ஷன் நல்லா பண்ணுவாரு. கையை கொடு. இவர் அப்படி ஒரு பரிதாபங்கள்ல வந்த ஒரு ஆளு தான் இவரும். இப்பதான் நோஞ்சி வைக்கிறாங்க. இப்பதான் நோஞ்சி போயிட்டு 5 ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல 3 ஃபங்க்ஷன் நடத்தினாரு. இப்ப கக்கிஸ் போறதுக்கு கூட இருங்க சார் முதுகு வலிக்கு கக்கிஸுக்கு சேர்த்து வச்சு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு கக்கிஸ கூட சேர்த்து வச்சு போய்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்கு கைய தட்டுறேன். ஒரு ஃபங்க்ஷனை கூட்டு கீச்சிருவாரு. ஆனா இவர் பண்ற ஃபங்க்ஷன் எல்லாம் சின்ன ஃபங்க்ஷன் இல்லைங்க. 1000-2000 பேருக்கு தான் பண்ணுவாரு. பெருசா மாதம்பட்டி மாதிரி எல்லாம் பண்ணா பெருசா தான் பண்றது. குட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் இவர் தலைமை தாங்க மாட்டாரு. இவர் பண்ணுனா குறைஞ்சது ஒரு 300 பேராவது அங்க கலகலன்னு இருக்கணும். டிராஃபிக் ஜாம் ஆகணும். வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு பேரோட வண்டியெல்லாம் வந்து நிக்கணும். ஏதாவது பிரச்சனை வரணும், காசு நிறைய டீலிங் வரணும். அப்படி பெரிய அளவுல பண்ணுனாதான் இவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓகே சொல்லுவார். இல்லைன்னா வேற யார்ட்டையாவது கொடுங்க நான் பிஸி அப்படின்றாரு. எத்தனை ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஃபங்க்ஷன்னா எல்லா ஃபங்க்ஷன் தாண்டி செத்த விடலாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பெட்டிக்கு சொல்றது, ஐயரை கூட்டிட்டு வர்றது. அதான் சில கூட என்ன பண்ணுவா, இப்படிதான் ஒரு சொக்கா போட்டிருப்பான். ஒரு ஸ்கர்ட் மாதிரி ஒன்று போட்டு ஒரு பட்டன் வச்ச ஷர்ட் போட்டிருப்பாரு. டக்குன்னு எல்லாருக்கும் வேலை கொடுப்பாருல, நீ இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வான்னே சொல்லுவாங்க. ரமணி அந்த ஐயரை போய் கூட்டிட்டு வரணுமான்னொன்னே, ஐயோ செல்வம் போயிட்டானா, குமார் தம்பி அனுப்பியாச்சு, என்ன பண்றது, ஆட்டோ ஏறி போயிடுவாரு. எங்கேயா போறேன்னு கேட்டா, வேலைக்கு யாரும் இல்லையா, ஐயரை கூட்டு வரணும்ல, இல்லையா போயிட்டு வரியா அப்படின்னு ஆட்டோ ஒன்று முடிச்சு வர போயிடுவாரு. போயிட்டு பார்த்தா வடிவேல் மாதிரி ஆட்டோவில் தொங்கிட்டு வர என்ன பார்த்தா ஐயா 2 பேர் உள்ள இருப்பாங்க. இவர் இப்படியா வழியோட ஐயர் வர கத்திட்டு வருவாரு. இவர் அந்த ஐயரை கூட்டிட்டு வரணும் போன கொஞ்ச நேரத்துல இங்க குழம்பிடும் எல்லாம். ஏய் ரமணியங்க சீனி பேக்கெட்டுங்க, ரமணி கிட்ட சொன்னேன், எதை கேட்டாலும் ரமணி கிட்ட சொன்னேன். ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ரமணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடமே ஒரு மாதிரி ஆகும். அந்த இடம் அப்படி ஆகும் போது அங்க இருந்து ஆட்டோவில் ஐயரோட வந்துகிட்டு இருப்பாரு. அப்புறம் சொல்லுவாங்க, ஏங்க அந்த 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 டாக்குமெண்ட் இந்த பணத்தை எரிக்கிறதுக்கு கொண்டு போகணும்ல, அதுக்கு அங்கே லெட்டர் வாங்கணும், போலீஸுக்கு லெட்டர் வாங்கணும், இங்கே லெட்டர் வாங்கணும்னா எல்லாம் இவர் தான். இவருக்கு எல்லா கண்டெக்ட்ஸும் தெரியும். அங்கே நான் குமார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ அங்கே போய் வாங்கிக்கிங்க, அப்புறம் இங்கே போங்க, அங்கே போங்க. அப்புறம் ஐயர் கேட்பார், எங்க மாட்டு மூத்திரம் எங்கெங்க எடுக்கலாம், அதுவும் தெரியும் இவருக்கு. அப்படியே இங்கே பாரு, அதான் இந்த செல்வம் இங்கே வா, நான் நேத்தே கப்பு கொடுத்து வச்சுட்டேன், எதுக்கு மாட்டு மூத்துறதுக்கு. ஆமாம், மாட்டுக்கு எப்போ வரும்னு தெரியல, வரும்போது பிடிச்சி போத்தல போட்டு வைங்கன்னு கொடுத்து வச்சுட்டு 50 ரூபா காசும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ நேராக இப்படி போ, ரைட் அடு, லெஃப்ட் அடு, 3வது வீட்டில் கதவை தட்டு, அங்கே யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட ரமணியக்கா மூத்துறோன்னு சொல்லு. ரமணியக்கா மூத்துறோம்னா ரமணியக்கா சொல்லி வச்ச மூத்திரம் எங்கன்னு கேளு, கொடுப்பாங்க. மாட்டு கோமியம் வாங்கிட்டு வா. அப்புறம் சொல்லுவார், எங்க மாட்டு சாணி வேணுங்க, எடுத்து வச்சாச்சுன்னு பார்த்தா பேங்க்ல இருந்து எல்லாம் பக்காவா இருக்கும். அந்த இடத்துல இவர் தான் மெயினா நின்று எல்லாத்தையும் ஆவுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நல்லா இருக்கும். அப்ப எல்லாம் நமக்கு அந்த டென்ஷன் இல்லை, சும்மா இவருக்கு பின்னாடி போறது. ஆமா, வாங்கிட்டு வர ட்ரிங்க்ஸ் ஆட்டையை போட்டு குடிக்கிறது, நிறைய சமைச்சு வச்சிருப்பாங்க. கண்ட நேரம் பசிக்கிற நேரமெல்லாம் அள்ளி போட்டு தின்னுக்கிட்டு அப்படியே தெரிய வேண்டியது. இவங்க தான் வீட்டுக்கு பெரியவங்கன்ற பேர்ல அலப்பறை பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வந்து போச்சு டக்குன்னு. இவர் ஃபங்க்ஷன் பண்ணின ஸ்டைலு. இவன் பண்ணாத ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுவான். பா, இனி அவங்க வந்து அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, யாராவது ஊர்ல இருந்து வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுனா இவர் படுத்துற பாடு, லக்கேஜ் வாங்குறதுல இருந்து அவங்களுக்கு பூசை பண்ணி விபூதியை போட்டு ஏர்போர்ட்ல கொண்டு விட்டு டாட்டா சொல்லிட்டு வர வரைக்கும் இவர் தான். எல்லாம் இவர் தான் பண்ணுவார். அப்ப சாதாரணமா நினைச்சீங்களா இவனை இப்ப இப்படி உட்காந்துருக்கான்னு? இவன் பழைய ஊர் ரவுடிங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல கோயில் திருவிழா கீழே இருந்தாப்புல நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா ரூம்ல அந்த லைட் எல்லாம் போடல. போய் பார்த்தா இருட்டா இருக்கு வீடு. லைட் ஆஃப் பண்ணிட்டு அம்மா மிஸ்டிங்க என் குரல எக்கோ அடிக்குது. வீட்டுல யாருமே இல்லையா? என்னடா யாரு எவன்டா வீட்டுக்குள்ள வந்து இவங்களை கடத்தினது? எங்க போயிருக்காங்களோ? ஐயோ எங்க போயிருக்காங்க? கடவுளை காணலையே, சொல்லாம கொள்ளாம எங்க என்ன மாயமா மறந்தாங்க கடவுளா அப்படின்னு கத்திட்டு அந்த கீழே திருவிழா சாமிகிட்ட போய் கும்பிடுவோன்ட்டு பெல்கிட்ட போய் கடவுளே காப்பாத்துன்னு கீழே குடிஞ்சு பார்த்தா இவங்க 2 பேரும் அங்க பதுங்குறாங்க. என்ன இவங்க இந்த நைட் 8 மணி வீட்டுல இல்லாம என்கிட்ட சொல்லாம எங்க அங்க போய் பதுங்குறாங்கன்னு பார்த்தா கோயில்ல அன்னதானா. என்கிட்ட சொன்னா பங்குக்கு வந்துருவேன்னு 2 பேரும் பதுங்கி போய் அந்த அந்த அங்க போய் அந்த சோறை வாங்குறதுக்கு பதுங்குறாங்க.
எனக்கு செஞ்ச பாவம் சும்மா விடுவா. இவங்க போறாங்க, அவங்க பந்தல மூடிட்டாங்க. சோறு காரி வாங்க திருப்பி வா. உலகத்துக்கு நம்ம சாப்பிட்டாச்சு. அதான். ஸோ நான் மேலே வந்தோன்னா நான் இப்படி நிற்கிறேன். கதவை திறந்தோடனே குப்பை போட்டாச்சு. யாரு எங்க குப்பையை கொண்டு பக்கத்து கொண்டவுல போட்டுட்டு வந்தீங்க, கீழே நம்ம கொண்டவுளே வாரி வச்சிருப்பாரு, அதில் போட வேண்டியதானு கேட்டா குப்பை போட்டுட்டு காற்று வாங்கிட்டு அந்த கடைசி வரைக்கும் நான் அன்னதானம் சோறு வாங்க தான் போனேன்னு ஒத்துக்கல. ஐயோ, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், அன்னதான சோறு ஆசையாக இருந்தது வாங்கலாம்னு போனேன். சரி கிடைக்கலையா? கிடைக்கல. ஏன் என்னைய விட்டுட்டு போனீங்கல்ல, அதனால தான் கிடைக்கல. கடவுளே தண்டிச்சிட்டார். இந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குங்க. சரியா இன்னைக்கு ஏதாவது ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா காலையிலேருந்து சும்மா உட்காந்துருப்பாங்க. ஒரு 3 மணிக்கு மேலே சும்மா உட்காந்துருப்பாங்க. சரியாக எப்போ உச்சி வெயில் அடிக்குதோ அப்போ தான் வெளியே போகணும்னு நிற்பாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. வெளியே போகிறதுக்குன்னு ஆளுக்கு ஒரு கலரில் ஒரு டிஷர்ட் வச்சுருக்காங்க, அதை எடுத்து போடுவாங்க. ஒரே மாதிரி 2 ஸ்லிப்பர் வச்சுருக்காங்க. அதில் ஒரு தொல்லை என்னென்னா, ஸ்லிப்பர்லாம் போட்டு வெளியே போயிட்டு அங்கே சண்டை போடுவாங்க. என்னென்னு பார்த்தா அது ஒன்றாவது, இது என்னோட இவனோட லெஃப்ட் செருப்பையும் இவனோட ரைட்டு செருப்பையும் இவன் போட்டுக்கிறாரு. இங்கே மாறி போட்டுக்கிட்டு என்ன ஒரு கால் மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு லிஃப்ட்டுக்கு நிற்கும் போது செருப்பை மாற்றிக்குவாங்க. சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்களான்னு பார்த்தா போகும்போது அந்த மென் இன் பிளாக் மாதிரி ஒரு சட்டி இருக்கு, சட்டி மாதிரி தொப்பி வச்சிருப்பாங்க. அதை தூக்கி இப்படி போட்டால் ஏன்னா வெயில் தாக்கம் வரக்கூடாது. போட்டுக்கிட்டு 2 பேரும், இவர் ஒரு பெரிய இவரே இவ்வளவுதான், அவரோட பெருசாக ஒரு குடை வச்சிருக்காரு. அந்த குடையை இப்படி பிடிச்சிட்டு கடவுள் மாதிரி ரோட்டில் நடக்குது. நான் மேலே இருந்து பார்ப்பேன், இந்த இருக்கானே உச்சிக்கு வெயில் கண்டு கடிச்சோடனே நடு ரோட்டில் போறானா சைடில் போறான்னு தெரியாம இவங்கிட்ட பேசிக்கிட்டே நடு ரோடுக்கு போவான். காலில் அடிபடுறதுக்கு இவர் புறவு பிடிச்சி இப்படி இழுத்து எடுப்பாரு. இழுத்து எடுத்தோடனே இவருக்கு கௌரவ குறைச்சி கையை விடு, கண்டு தெரியாதா, நான் வேணும்னு தான் போனேன். ஏய் கிளத்து திருக்கி அதுக்கு எதுக்கு நடு ரோட்ல போறேன், கார்ல கீழே அடிபட்டா யாருக்கு பதில் சொல்றது? இந்த மாதிரி இவங்க சேர்ந்து பண்ற அளப்பறைய நடுவுல நான் தான் கடந்து நசிஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தது லீலை? இதுதான் இவரோட லீலை, இதான் இவரோட லீலை. இன்னும் நிறைய லீலைகள் இருக்கு. அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து எல்லா லீலைகளையும் உங்களுக்கு போட்டு உடைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்றோம், டச் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கிளம்ஸியா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இனி போக போக பிக்கப் பண்ணிக்கிறோம். அப்பா தொண்டை வலி வந்துருச்சுங்க எனக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எப்ப வருவீங்க? எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எங்க அண்ணனை அடிப்போம், அவன்கிட்ட வந்துருவாங்க. அவன் பல்ல வச்சுக்கிட்டு மாமியாரை கடிக்க ஓடுறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இனி அப்படிலாம் சொல்லாதீங்க, வந்துட்டே இல்லை. இனி முடிஞ்ச அளவுக்கு வேணாம், நோ ப்ராமிசஸ். வருவேன் 2027, இது 2027க்கு நான் வர்றேங்க. ஓகே, மெல்லமா ஒரு சுடுதண்ணி எடுத்து அப்படியே லைட்டாக குடிச்சு தொண்டையை இதமாக்கிக்கிட்டு பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு, ஏசி இருந்தால் ஏசியை போடுங்க, ஃபேன் இருந்தால் ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படியே மல்லாக்க படுத்து நம்ம ஷோவை பார்த்துட்டு ஜாலியாக தூங்குங்க. நாளைக்கு எந்திரிச்சு உங்கள் டேயை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடோட உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's Ramstick Family signing off. Take care. Bye.